அனைவருக்கும் வணக்கம். சபால்டன் ஆய்வுகள் குறித்த ஒரு மீள் மதிப்பீடு அப்படின்னு மார்க்ஸ் எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்தியா அப்படின்றது ஒரு விவசாய நிலம், அதிகமாக விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் முதல்ல காலனியக்காரர்கள் நிறுவனங்கள், அப்புறம் இந்த அரசியல் செயல்பாடு இதை வச்சு வரலாறு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விரட்டி அடித்த நம்ம இந்திய தேசியவாதிகள் எல்லாருமே ஓகே, வரலாற்றில் இப்படி ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்ஷிப்பை முதன்மைப்படுத்தி, முக்கியமான ஆட்களை முதன்மைப்படுத்தி வரலாறு எழுதுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராஜாக்களோட வரலாறு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேயுமே என்னன்னா பொதுமக்கள் பற்றி வரவே இல்லை, ஒரு நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியவே இல்லை. அப்போ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்சியவாதிகள் அடுத்தது சமூகவியலாக வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுவுமே என்னென்னா, இந்த அரசாங்கங்கள், அரசு அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு மைய நீரோட்டத்தை ஒட்டியே தான் இந்த ஆய்வுகளும் கிரிட்டிசைஸ் பண்ணி வருது. இந்த மாதிரியான ஒரு வரலாறு எழுதியல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் 1923 ரணஜித் குஹா அப்படின்றவர் வராரு. 2023 தான், கிட்டத்தட்ட சென்டமடிச்சுட்டு தான் செத்துருக்காப்புல. இவர் மேற்கு வங்காளத்தில் ஒரு நிலப்பிரபுத்துவ வீட்டுக்குள்ளே பிறந்துட்டு, ரொம்ப செல்வ செழிப்பாகவும் பிறந்துட்டு, இளமையில் கம்யூனிசவாதியாக மாறி இருக்கிறாரு சிபிஐயில். அதுக்கப்புறம் 1956 ஹங்கேரியா மேலே ரஷ்யா போர் தொடுக்குது. அதில் இவருக்கு கம்யூனிசத்து மேலே ஒரு உண்மையான கண்டனம் இருந்துச்சு. அதனால் கம்யூனிசத்தை விட்டு வெளியேறிட்டு சொந்தமாக தன்னோட ஆய்வுகளை முன்னெடுத்துட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது ஆண்டனியோ கிராம்ஷி. இத்தாலியில் முசோலினியோட ஒரு பாசிச அடக்குமுறைக்கு எதிராக அவரை சிறையில் வைக்கும்போது அவர் எழுதின பிரிசன் நோட் புக்ஸ் அப்படின்ற புக்கில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு, அதுக்கப்புறம் இவரும் சுயேட்சையாக ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டு சபால்டன் ஸ்டடீஸ் அப்படின்ற அமைப்பு மூலயமா ஒரு 12 வால்யூம் தொகுதி இது வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 5-6 தொகுதியை இவர் சொந்தமாகவே தொகுத்து போட்டிருக்கிறாரு. இப்படி ஒரு தொகுத்து போடும்போது இதை பார்த்த தமிழ் சொசைட்டிக்குள்ள வேல்சாமி, மார்க்ஸ், இந்த 2 பேர் சேர்ந்து நிறப்பரிகை இதழ் நடத்துகிறாங்க. அந்த நிறப்பரிகை இதழ் மூலியமா 1996 ஒரு கருத்தரங்கு நடத்துகிறாங்க, விளிம்புநிலை ஆய்வுகளும் தமிழ் கதையாடல்களும் அப்படின்னு சொல்லி. இவங்க தான் அந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே பார்த்து தமிழுக்குள்ள இதை இப்படி விளிம்புநிலை ஆய்வுகள் அப்படின்னு மொழிபெயர்த்து இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வராங்க. சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. தேசிய வரலாறு எழுதியல் முறையை கேள்விக்குள்ளாக்கி தேசியம் என புரிந்து கொள்ளப்படும் வரையறை என்பது அதற்குள் உள்ளடக்கப்படுகிற சிதறல்கள், ஃப்ராக்மெண்ட்ஸ் மீதானவைகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படாத வரையில் அது அவர்கள் மீதான கொடு வன்முறையாகவே அமையும் என்பதை விளிம்புநிலை ஆய்வுகள் நிறுவியது அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தேசிய வரலாறு எழுதியலுக்குள்ள யார் யாரெல்லாம் உள்ள வராம விளிம்புகளாக இருக்கிறாங்களோ அந்த மக்கள் எல்லாமே அவங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்காம, வரலாற்றுல கிடைக்காம இருக்கிறதுனால அவங்களை ஈஸியாக காவல்துறை மூலமாவோ இல்லை வேற எந்த அமைப்பு மூலியமாவோ அவங்க மேல ஒரு கொடு வன்முறையை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலோனியல் இந்தியாவை வச்சு எலமெண்ட்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ரீசன்ட் இன்சர்ஜென்சி இன் கலோனியல் இந்தியா அப்படின்ட்டு ரணஜித் குஹா ஒரு முக்கியமான புக் எழுதியிருக்கிறார். ரணஜித் குஹான்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர புக்கு அதுவாக தான் இருக்கும். இப்போ விவசாயிகளோட போராட்டத்தை எல்லாமே கலோனியல் இந்தியா எந்த மாதிரி கையாண்டுச்சு, அது ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு புரட்சியாவோ இயக்கமாவோ ஒரு எதிர்ப்பாவோ குறிப்பிடாம இதை குற்றமா இவங்க எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றப்படுத்தின வேலையை தான் பார்த்துச்சு. அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் இந்த விளிம்புநிலை ஆய்வுகள் இது வேலை மூலியமா வருது. இதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்குது, பல கண்டனங்கள் இருக்குது. காயத்ரி ஸ்பிவாக் போன்ற முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் கூட இதெல்லாம் எடுத்து பேசியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட்டும் சில பாயிண்டெல்லாம் வேலிடாக தான் இருக்குது. இப்போ விளிம்புநிலையோட மக்களோட மனநிலை என்னவா இருக்குது, ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான எப்பயுமே ஒரு எதிர்ப்பு குரலாக, ஒரு புரட்சி குரலாக மட்டும்தான் இருக்குதா, போர்க்குரலாக மட்டும்தான் இருக்குதா, இல்லையே இந்த மதம் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு, அரசு போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு பலிகாடாகவும் அவங்க தானே மக்கள் தானே இருக்கிறாங்க, முட்டாள்களா அவங்களும் பெருவாரியா விளிம்புநிலை மக்களாக தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விமர்சனத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு தான் விளிம்புநிலை ஆய்வுகளை பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை இந்த சபால்டன் ஆய்வுகள் குறித்த ஒரு மீள் மதிப்பீடு இந்த புத்தகம் உணர்த்தி இருக்குது. ஸோ அடுத்தது தமிழில் இவங்க அந்த 2 நாள் கருத்தரங்கு நடத்தி விளிம்புநிலை ஆய்வுகளும் தமிழ் கதையாடல்களும் வெளிவந்த அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அதை எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம்.